வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை அல்வா பண்ண போகிறோம். கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சின்ன டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு 1 கிலோ அளவுக்கு கிடைக்கும். இந்த டம்ளர்லேயே வந்து நம்ம 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1 டம்ளர் தண்ணி போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம அல்வா பண்ணுறோம்னாலையும் நம்ம வந்து இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஏற்கனவே பசந்து வச்சு புளிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே பசந்து உடனே கூட பண்ணலாம். நல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அஞ்சு டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். இன்னும் 4 டம்ளர் போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். அடுப்பில் பேன் வச்சு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன் நெய். இது போதும். இந்த அல்வா செய்யறதுக்கு இந்த அளவுக்கு 1/2 டம்ளர் நெய் இருந்தால் போதும். நெய் நல்லா காஞ்ச உடனே முந்திரி ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். இதை அப்படியே வறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும். மாவு நம்ம கரைக்கிற வச்சா நல்லா நைஸாக ஜலிச்சுருந்தாங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த திப்பி இல்லாமல் இருக்கும். அல்வா அப்படியே வந்து எதுவும் போட தேவையில்லை. ஏலக்காய்லாம் எதுவும் போட தேவையில்லை. கரெக்டாக இதுவே செட் ஆகும். நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம கேரமல் ரெடி பண்ணி நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ இதுலேயே 2.5 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்படியே வந்து
நல்லா போட்டு கேரமல் ரெடி பண்ணிடலாம். நிறைய கலர் வர வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு போதும். அப்படியே எடுத்து நல்லா அப்படியே சிம்மிலேயே வந்து இருக்கட்டும், ரொம்ப ஹைல வேண்டாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட் போட்டுக்கலாம். நல்லா ஒரு டம்ளர் தான், நல்லா நம்மளுக்கு 1 கிலோ அளவுக்கு வந்துடும். நீங்கள் வந்து அது வந்து ரொம்ப புளிக்கணும், அப்படி புளிக்க வைக்கணும், 4 ஹவரில் ஊற வச்சு அப்படிலாம் இல்லைங்க. அப்படியே நம்ம கரைச்சி உடனே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லா ஈஸியாக வரும். ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறோன்னா கூட இதை ஈஸியாக செய்திடலாம் இந்த மாதிரி செய்கிறச்ச. நல்லா பாதி திக்காகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம கேரமல் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுட் கலர் எதுவும் நான் சேர்க்கலை, இந்த கலரே போதும். நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. பாருங்க எப்படி திக்காக எடுத்து. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம நெய் போட்டுக்கலாம் மேலே. சர்க்கரை ஏற்கனவே 1/2 டம்ளர் வந்து நம்ம கேரமல் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2 டம்ளர் போட்டுக்கலாம் சர்க்கரை. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், இப்போ கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சர்க்கரை இப்போ போட்டுக்கலாம்.
நல்ல சிம்மில் வச்சிங்கன்னா அடியில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா நைஸாக வருங்க. நம்ம நல்லா நாக்கில் வச்ச உடனே அவ்வளோ டேஸ்ட்டாக கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி அளவுக்கு வரும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க நல்லா திக்காயிடுது. இப்போ கொஞ்சம் மேலே நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற நெய்யெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணின்னு இருந்தால் ஒட்டாமல் நல்லா நைஸாக வரும். அப்படியே வந்து முந்திரி போட்டுக்கலாம். பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ அப்படியே தூக்கி வேறு பவுலில் மாற்றிடலாம். அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள், அடி பிடிக்காமல். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், அது ஹல்வா பதத்தில் வந்துடும் கரெக்டாக. இப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், கரெக்டாக ரெடி ஆகிடுது. ஒட்டாமல் இந்த மாதிரி அல்வா பதம் ரெடி ஆகி பதமாக கரெக்டாக இதுதான். இந்த மாதிரி இந்த அல்வா வந்தால் போதும். சூப்பராக நம்ம வீட்லேயே நல்லா 1 கிலோ அளவுக்கு 1 டம்ளர் கோதுமை மாவு தான் எடுத்தோம். 1 கிலோ அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா வாசம். எதுவும் ஏலக்காயெலாம் கூட நம்ம போடல, வெறும் நெய் இதுதான். அதுலேயே நல்லா வாசமாக இருக்குது. இது அப்படியே வேறு எல்லாம் மாற்றிடுவோம். சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள். நல்லா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குது.